யோவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோடே பழகி. பார்த்தீங்களா, நம்ம கர்த்தரோட பழக முடியும். நம்ம நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம மனிதரோட எப்படிலாம் பழகுறோமோ அதே போல் இங்கே சொல்கிறாரு, நீ அவரோட பழகி சமாதானமாயிரும். நம்ம கர்த்தரோட என்ன செய்யணும், பழகிறது மாத்திரம் இல்லை, அவருக்கும் நமக்கும் எந்த தடையும் வராதபடிக்கு நம்ம அவரோட என்ன செய்யணும், சமாதானமாயிரும். அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால உமக்கு நன்மை வரும். கர்த்தரோட பழகி நீ சமாதானமாக இருந்தா உனக்கு நன்மை வரும். அதனால உனக்கு நன்மை வரும். அதனால தான் மோசே அறிந்திருந்தார். அதனால தான் ஒருவன் சிநேகனோடு பேச போல கர்த்தரோடு அவர் முகமுகமாய் கர்த்தர் அவரோடு பேசினார். அவரோட பழகி இருந்தார், அவர்கிட்ட சமாதானமாக இருந்தார். அதனால தான் அவரோடு முகமுகமாய் பேசினார். அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கடைசி வினாடியில் வாழ்கிறோம். ஆண்டவரே, நான் உம்மோடு ஒவ்வொரு நாளும் பழக வேண்டும், உம்மிடத்துல சமாதானமாக இருக்கணும் ஐயா. என் ஐக்கியம் பிதாவோடு அவர் குமாரனை இயேசு கிறிஸ்துவில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். மோசே என்ன செஞ்சார் பாருங்க, 106 சங்கீதம் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது பாருங்க, கர்த்தரே சொல்றாரு, அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். நம்மளும் அதே போல செபிக்கிறவங்களாய் மாற வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி செபிக்க வேண்டும். நம்ம ஐக்கிய பிதாவை தேவனோட அவர் குமாரனை இயேசு கிறிஸ்துவோடு அழைச்சிருக்கணும். அவரோட நம்ம ஒவ்வொரு நாள் பழகணும். மோசையோடு பேசுனீங்க ஆண்டவர், என் கூட முகமாய் பேசுங்க. அவர் பேசுகிற தெய்வம், நம்மளோட பேச வாஞ்சிக்கிறாரு. நம்ம அவரோட பேச நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்ம இடத்துல பேசுறதுக்காக கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாள் காத்திருக்கணும். ஆண்டவர், என் கூட பேசுங்கப்பா, என் ஐக்கியம் பிதாவோட அவர் குமாரனை இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும் ஐயா. நம்மோடு சமாதானமாக இருக்கணும், பழகணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுன்னு கேட்போம்.